அடிக்கிற வெயில்ல நம்மளே லிட்டர் கணக்குல தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி தானே அந்த கால்நடைங்களுக்கும் தண்ணி தாகம் இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஆட்டு பசங்களுக்கு கத்தாழையை வெட்டி தண்ணியில கலந்து கொடுக்க போறோம். இந்த கத்தாழையோட பெனிஃபிட்ஸ நான் உங்ககிட்ட சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. உண்மைதானே? கத்தாழையை பத்தி யாருன்னா தெரியாம இருப்பாங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வழக்கம் போல கத்தாழையை பறிச்சுட்டு வந்ததும் 2 ஓரத்தையும் கட் பண்ணிட்டு மேல இருக்கிற தோலை எடுத்துட்டு உள்ள இருக்க அந்த பல்ப்பை மட்டும் எடுத்துக்க வேண்டியதுதான். நம்ம அப்படி அந்த பல்ப்பு வெளில இருந்ததும் அது அப்படியே ராவா தண்ணியில கலந்து கொடுத்துறாதீங்க. ஏன்னா அது ரொம்ப கசப்பா இருக்கும். அந்த எல்லோ கலர்ல ஒரு ஃப்ளூயிட் ஒன்று வரும். ஸோ அதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியில போட்டு வச்சா நல்லாவே இருக்கும். அந்த கசப்பு தன்மை இருக்காது. இந்த தண்ணியை நம்ம ஆட்டுகளுக்கு வாரத்துக்கு 2 ல இருந்து 3 தடவை வெயில்ல 4 ல இருந்து 5 நாள் கூட நம்ம வைக்கலாம். அப்படி நம்ம ரெகுலரா வச்சுட்டு இருந்தா நம்ம ஆட்டுக்கு ஒரு நன்மைகள்லாம் என்னன்னு பார்க்கலாமா? இதுவே ஒரு நேச்சுரலான குடல் புழு நீக்க மருந்தா நம்ம ஆடுகளுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது என்னன்னா பொட்டாட்டுகளுக்கு பால் உற்பத்தியை அதிகரிக்கும். மூணாவது நம்ம ஆட்டோட இம்யூன் சிஸ்டம் ரொம்பவே பூஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஆட்டுகளுக்கு ஏதாவது காயம் இருந்ததுன்னா இந்த கத்தாழையை ரெகுலரா சாப்பிட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சீக்கிரமாவே கியூர் ஆகும். நானுமே வாரத்துக்கு ஒரு தடவை இந்த கத்தாழையை தண்ணியில அழைச்சிட்டு அப்படியே நான் சாப்பிட்டுருவேன். இது வெறும் வயிற்றுல சாப்பிடுறது ரொம்ப நல்லது.